Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேசிக் கிளாஸ் எல்லாமே போட்டுட்டோம், அட்வான்ஸ் கிளாஸும் போட்டுட்ருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தூசி ஒர்க்ஸ் தான் நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கோம். ஜர்தூசி ஒர்க்கில் சீடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஜர்தூசியை ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன லெவலில் தேவையோ அந்த லெவலில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்னதாக தேவைப்படுதுன்னா 1/2 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு நார்மல் கையூசியில் நான் நூல் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்போவுமே ஜர்தூசி ஒர்க்குனா சைஸ் நம்பர் 10 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜர்தூசி உங்களுக்கு உள்ளே போகும். ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசி சீடிங் ஸ்டிச் நீங்கள் ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டு, பீகாக்கோட பாடி பார்ட்டுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல த்ரெட் எடுத்தோமோ சேம் அதே இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணி எடுங்க. ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் ஒட்டி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லேசி டேசி ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா? சேம் தான். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம அந்த சென்டரில் நம்ம த்ரெட்டை ஒட்டி கொடுப்போம் இல்லையா? அதை கொடுக்காமல் இது எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி, அதாவது 3D லுக்கில் இந்த மாதிரி நிற்கும். ஓகேவா? அகெயின் மறுபடியும் ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எந்த இடத்துல நீங்கள் ஜர்தூசியை லோட் பண்ணிங்களோ அதே இடத்துல அதை ஒட்டி ஸ்டிச்சஸ் கொடுங்க. இதே சேம் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக சுற்றி இதை நம்ம கண்டிப்பாக ஃபில்லிங்ஸாக ஃப்ளவரோட சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்பட்டாலும் நீங்கள் இதை ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சை. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த ஸ்டிச் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு அதில் ஒர்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸை ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு ஜர்தூசியாக லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நம்ம அதை ஒட்டியே என்ன பண்ணுறோம், த்ரெட்டை கீழே எடுக்கும். அவ்வளோதான். அது நமக்கு ஒரு எம்போஸ்டு லுக்கில் நிற்கும். அதாவது அந்த 3D ஃப்ளவர் மாதிரி நிற்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஜர்தூசியாக லோட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணோமோ அதே இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணல. ஓகேவா? கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி நம்ம இந்த சீடிங் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதே தான் நம்ம எந்த ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் இதே சேம் மெத்தட். அந்த கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கை பண்ணி முடிப்போம். அவ்வளோதான். பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம லேசி டேசி ஸ்டிச் பண்ண மாதிரி தான், சேம் மெத்தட் தான். நம்ம எந்த இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்தோமோ அதே சேம் இடத்துல பஞ்ச் பண்ணி எடுத்துகிறோம். ஆனால் நம்ம அதில் த்ரெட் ஒர்க்கு கொடுப்போம் இல்லையா? அப்படி கீழே சாய்ச்ச மாதிரி வச்சு த்ரெட் ஒர்க் கொடுப்போம். இதில் அப்படி கொடுக்கல. இது உங்களுக்கு ஒரு 3D லுக்கில் இருக்கும். இதை நீங்கள் பீகாக்கோட ஃபெதர்ஸில், நீங்கள் பாடி பார்ட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதில் வேணாலும் இதை ஃபில்லிங்ஸாக கொடுக்கலாம். ஓகேவா? ஃப்ளவர்ஸோட ஷேப்ஸில் நீங்கள் இதை ஃபில்லிங்ஸாக, அதாவது ஏதாவது கேப் இருந்தால் அதில் நீங்கள் இந்த மெத்தடை ஃபில்லிங்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இதுக்கு பேர் ஜர்தூசி சீடிங் ஸ்டிச். ஓகேவா? இதை வச்சு ஒரு சின்ன ஃப்ளவர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டிச்சில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் கொடுங்க. ஓகேவா? அப்புறமா கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். இது அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் சும்மா சுகர் பீட்ஸை வச்சு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஷேப்ஸில் ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பீகாக்கோட பாடி பார்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெதரில் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? நான் ஃபெதரில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் பாடி பார்ட் ஃப்ளவர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு சின்ன ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? கேப் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீடிங் ஸ்டிச்சை வச்சு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து த்ரெட் அடியில் எடுத்துக்கிறதும் ஒரு 3 mm ஆர் 4 mm ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட சில்வர் கலர் பீட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கோல்டன் கலர் பீட் தான் இருக்குன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சென்டரில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு 4 பெட்டல்ஸ் தான் தேவைப்படுது. அதனால் 4 ஜர்தோசியை 3/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 5 பெட்டல் 6 பெட்டல்னு உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து த்ரெட் வெளியில் எடுக்கும் ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணணும். நம்ம சீடிங் ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ சேம் அதே இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சுட்டு அகெயின் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2வது பெட்டலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு இன்னொரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட் பெட்டலுக்கு நம்ம போகிறோம். போயிட்டு இன்னொரு ஜர்தூசியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறோம். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே இடத்துல அது பக்கத்தில் ஒட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டிச்சஸ் கொடுங்க. நூல் கொஞ்சம் எனக்கு என்னமோ இன்றைக்கி ரொம்ப சீக்கிர மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே நூல் வந்து ரொம்ப லென்த்தியாக எடுக்காதீங்க. ஓகேவா? மீடியமாக எடுத்துக்கோங்க. நம்ம பழக பழக வந்து நம்ம வந்து லென்த்தியாக எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் எந்த இடத்துல ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுமோ சேம் அதே இடத்துக்கு வந்துட்டு அதை ஒட்டி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 3D லுக்கில் இருக்கும். நார்மல் கையூசியில் எப்படி நம்ம வந்து நாட் போடுறதுன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கையில் நீடியில் இப்படி சுற்றி உள்ளே கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட். இன்னும் நாட் போடுறதுல 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. அடியில் கொண்டுட்டு போய் நல்லா பிடிச்சிக்கிருக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நாட் போட ஆரம்பிங்க. அவ்வளோதான், நாட் விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கிராஸாக சிம்பிள் போட்டுட்டு அதில் உங்களுக்கு வந்து எத்தனை பெட்டல்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஒரு மாதிரி லைட்டாக உங்களுக்கு எம்போஸ்டாக 3D லுக்கில் இந்த ஃப்ளவர் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை தருவேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.